So Yes, next ma'am. வந்து damp proof course பத்தி பார்க்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் damp proof Ma'am. course. ஸோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே நமக்கு அதுக்குள்ள வந்து நமக்கு மாய்ஸ்சர் வந்து என்டர் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு ப்ரிவென்ஷனுக்காக ஒரு லேயர் மாதிரி ப்ரொவைட் பண்றது தான் damp proof course. damp proof course ஃபர்ஸ்ட் dampnessனா என்ன அப்படின்னு தெரியணும். dampnessனாலே நார்மலா ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் ஓகேங்களா. இப்போ நமக்கு பில்டிங் இருக்கிறதுனால பில்டிங் மேல உள்ள அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் தான் வந்து டேம்ப்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எதனாலலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இருக்குல்ல, ஸோ அது இன்க்ரீஸ் ஆச்சு, ரைஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு டேம்ப்னஸ் நடக்க சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி பில்டிங்குள்ள நமக்கு பில்டிங் கீழே ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சர்லயும் சரி, நமக்கு ரெயின் வாட்டர் ரெயின் வாட்டர் வந்து உள்ள பெனிட்ரேட் ஆகி போயிருச்சு அப்படின்னா நமக்கு டேம்ப்னஸ் நடக்கும். அண்ட் தென் வால் வந்து எக்ஸ்போஷர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமா போய் பட்டுருச்சு அப்படின்னா நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரூஃப் வந்து ரொம்ப ஃபிளாட் ரூஃபா இருந்துச்சு, அதாவது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோப்பியா இருந்தாதான் மழை பெஞ்சாலும் வந்து ட்ரெயின் ஆகும் ஓகேங்களா. கொஞ்சமாவது ஸ்லோப்பினஸ் இருக்கணும். அது இல்லாம ஃபுல் ஃபிளாட் ரூஃபா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி டைம்லயும் இந்த மாதிரி உங்களுக்கு டேம்ப்னஸ் வந்து கிரியேட் ஆகும். அது போக நம்ம மெயினா யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப புவர் குவாலிட்டியா இருந்துச்சு, லைக் ரொம்ப வந்து போரஸ்னா என்னது ரொம்ப வாய்ஸ் உள்ள மாதிரி மெட்டீரியல்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதனாலயும் டேம்ப்னஸ் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நமக்கு லேப்னு சொல்லுவோம், ஆர்சிசில வந்து லேப் கவர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு அந்த கவரிங் மெட்டீரியலுக்கு போதுமான அளவு ஒரு ஃபுல் ஸ்பேஸ் வந்து கொடுக்காம விட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு டேம்ப்னஸ் கிரியேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு காசஸ் ஆஃப் டேம்ப்னஸ் கிரியேட் ஆகுறது எதனாலலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஓகேங்களா. ஸோ இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான், ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ டேம்ப்னஸ் நடக்கிறதுனால என்னென்ன எஃபெக்ட்லாம் நடக்கும் அப்படின்னா, நம்மளோட பில்டிங் சர்ஃபேஸ்ல உங்களுக்கு டேம்ப்னஸ் ஆகுறதுனால அங்கங்க ஒரு ஒயிட் பேட்சஸா அந்த மாதிரி எஃப்ளோரசன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு அப்படி கிரியேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்இன்டகிரேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ளோர்ல வந்து போட்டிருக்கக்கூடிய டைல்ஸ்லாம் இந்த மாதிரி மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா டைல்ஸ் தனியா கொஞ்சம் அந்த ஃப்ளோர்ல இருந்து பிரிஞ்சு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு. அது போக நம்ம யூஸ் பண்ணிருக்கிற மெட்டல்ஸ்லாம் அந்த மாதிரி மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமா பட்டு கரோட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் ஓகேங்களா. அதே மாதிரி டேம்ப்னஸ் இருந்துச்சு அப்படின்னாலே என்னது ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட், ஒரு வாட்டர். ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈரப்பதமா இருந்தாலே என்ன ஆகும், அங்க வந்து நிறைய ஜெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி நிறைய டெர்மைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் டெர்மைட்ஸ், புழு வண்டு இதெல்லாம் வந்து டெர்மைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து நிறைய அதோட க்ரோத் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்பீடப் பண்ணும் ஓகேங்களா, டேம்ப்னஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரிலாம் டேம்ப்னஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஓவரால் எஃபெக்ட். டேம்ப்னஸ் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அந்த டேம்ப்னஸ் இல்லாம நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய டேம்ப் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ வாட்டர் ப்ரூஃப் சொல்லுவோம்ல, அதே மாதிரி டேம்ப் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ அதை வந்து மொத்தம் 3ஆ பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல், செகண்ட் ஒன் செமி ரிஜிட் மெட்டீரியல், தேர்ட் ஒன் ரிஜிட் மெட்டீரியல். ஓகே. ஸோ ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிட்டுமன் தான். பிட்டுமனஸ் எல்லாமே ஃபிளெக்சிபிள் தான். ஹாட் பிட்டுமன், அப்புறம் வந்து பிட்டுமனஸ் ஷீட்டு, பிளாஸ்டிக் ஷீட்டு, இந்த மாதிரி இது எல்லாமே ஃபிளெக்சிபிள்குள்ள வரும். செமி ரிஜிட் அப்படின்னா ஆஸ்பால்ட்னால ஆனது, பிட்டுமல்னால ஆனது ஃபிளெக்சிபிள், ஆஸ்பால்ட்னால ஆனது வந்து செமி ரிஜிட். இதே வந்து நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ், ஸ்டோனு, சிமெண்ட் கான்கிரீட் லேயர், மார்டர் லேயர் இது எல்லாமே ரிஜிட் மெட்டீரியல்ல வரும் ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கு ஓவராலா டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும். நோட் பண்ணிக்கோங்க. டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. Yes, ma'am. First point, the process preventing the Yes, ma'am. entry of moisture Yes, ma'am. into the building Yes, ma'am. by giving some treatment Yes, ma'am. during the entry of during the construction. Okay, during the construction of building Yes, ma'am. is called damp proofing. Yes, ma'am. Next, dampness heading போட்டுக்கோங்க. Yes, ma'am. First point, the moisture in a building is called dampness. Yes, ma'am.
Next, causes of dampness heading போட்டுக்கோங்க. First point, rising of groundwater table. Yes, ma'am. Second point, rainwater penetration. Yes, ma'am. Third point, exposed tops of the wall. Ma'am, Wall exposed. surface, tops of the wall. Yes, ma'am. And the next point, inadequate slope to flat roof. Inadequate flow, ma'am. Slope. Slope. Slope to flat roof. Yes, ma'am. Next point, poor quality of material. Within the bracket, uses of porous material போட்டுக்கோங்க. Yes, ma'am. And poor quality workmanship. Poor quality construction. Within the bracket, bad workmanship. நோட் பண்ணிக்கோங்க. Yes, ma'am. Next, insufficient lap of covering material. Ma'am, insufficient Lap of covering material. lap, தானே ma'am? Lap. LAP. Yes, ma'am. Next, effect of dampness heading போட்டுக்கோங்க. Effect of dampness, ma'am. Yes, ma'am. First point, causes efflorescence Yes, ma'am. on building surface, Yes, ma'am. results in the disintegration of bricks. Yes, ma'am. Next point, floor covering tiles. Ma'am, floor. Floor covering tiles Yes, ma'am. or damaged. Or damaged, ma'am. Okay. Or Yes, ma'am. damaged because may lose adhesion with the base floor. Yes, ma'am. Next point, corrosion of metals, etc. Yes, ma'am. Next point, dampness promotes Yes, ma'am. and accelerates growth of termites. Promotes and accelerates, ma'am. Promotes and accelerates growth of termites. Growth of termites, ma'am. Termite, TE or MITES. Screenல இருக்கு பாருங்க. Yes, ma'am. Okay. Yes, ma'am. Next, material used for dam proofing அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் flexible material ஹெட்டிங் போட்டுக்கோங்க. Yes, ma'am. அதுல ஹெட்டிங்னாலும் ஓகே தான், இல்லை ஹைஃபன் போட்டுனாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் bitumen, Yes, ma'am. bituminous sheet, Yes, ma'am. plastic sheet, Yes, ma'am. metal sheet of lead, Yes, ma'am. and then copper and aluminum. Yes, ma'am. Okay, next. Semi-rigid material போட்டு ஹைஃபன் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. Yes, ma'am. Mastic asphalt. Ma'am. Mastic asphalt. Mastic, asphalt. ASPHALT. Ma'am, mastica. MASTIC. Okay, mastic asphalt. Mastic asphalt. Yes, ma'am. Next, rigid materialsல ஹைஃபன் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. Yes, ma'am. First class bricks. Yes, ma'am. Dense stones. Yes, ma'am. Slates. Ma'am, yes, slate. SLATES. Slates. Yes, ma'am. Cement concrete layer. Yes, ma'am. 1 minute. Cement concrete layer and mortar layer. Yes, ma'am. Okay, so இதோட damp proof course topic வந்து முடிஞ்சிச்சு.
நெக்ஸ்ட் என்னென்ன டாபிக்ஸ்லாம் என்ன சொல்லியிருந்தோம்? பிளாஸ்டரிங் இருக்கு, பெயிண்டிங், டிம்பர், அக்ரிகேட்ஸ், கான்கிரீட், அவ்வளவுதானா? அந்த லிஸ்ட் நோட் பண்ணீங்களா அன்னைக்கு? இல்லையே மேம். ஓகே, 1 minute நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். எஸ் ஓகே, விசிபிளா இருக்கா? எஸ் மேம். எலிஜிபிள் மேம். ஓகே. இது நீங்க வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வேணா போட்டுக்கோங்க. பின்னாடி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ராக், ஸ்டோன், பிரிக் மேசன்ட்ரி, ஸ்டோன் மேசன்ட்ரி, லைம், சிமெண்ட், மார்டர், டைல்ஸ், பிளைவுட், ஸ்டீல், கிளாஸ், பிவிசி, பிளாஸ்டிக், யூபிவிசி, பெயிண்ட், இது எல்லாமே முடிச்சாச்சு. ஃபவுண்டேஷன், ஃப்ளோர்ஸ், ரூஃப், டோர்ஸ், இதெல்லாமே முடிச்சாச்சு. இவ்வளோ இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்கு. பிளாஸ்டிங், பெயிண்டிங், டிம்பர், அக்ரிகேட், அட்மிக்சர், கான்கிரீட், இந்த 6 டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்கு. இதுல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்னு மென்ஷன் பண்றேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பின்னாடி ரிவைஸ் பண்றதுக்கு. லைன், அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது லைன். அண்ட் தென் பெயிண்ட், பிரிக்கு, ஸ்டோன், ராக் ரெண்டுமே சேர்ந்தே வந்துடும். இங்க டிம்பர், அக்ரிகேட், கான்கிரீட், அட்மிக்சர், அது போக இதுல மேசன்ரிஸும். ஓகே, இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ எஸ்எஸ்சிக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றப்போ கிளாஸும் பார்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். இதெல்லாம் நீங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கலாம். இந்த லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் வேணா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளாஸ்டரிங் பார்க்கலாம். எஸ் மேம். மேம் நெக்ஸ்ட் லைன். இதுல டைல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, சென்டர்ல இருக்கு. எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் டாபிக் பார்க்கலாம். ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல? எஸ் மேம். ஓகே, பிளாங்க் ஸ்கிரீன் தானே விசிபிளா இருக்கு? இல்ல மேம், பிளாக் ஸ்கிரீன் தான் மேம். ஓகே. ஸோ இப்போ பிளாஸ்டரிங் பார்க்க போறோம். ஸோ நார்மலா பிளாஸ்டரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வால் ஆகட்டும், இல்லை எதுவும் காலம், சீலிங் எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு ரஃப் சர்ஃபேஸா இருக்கு அப்படின்னா அதுல வந்து நமக்கு ஒரு தின் கோட் வந்து ஒரு மார்ட்டர் மாதிரி நமக்கு கொடுத்து அந்த சர்ஃபேஸை ரஃப் சர்ஃபேஸை ஸ்மூத் அண்ட் சர்ஃபேஸா மாத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் அந்த அந்த ப்ராசஸ் தான் பிளாஸ்டரிங் சொல்லுவோம். ஸோ அதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் அது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதே எக்ஸ்போஸ்டு சர்ஃபேஸ், வெளியே போயிட்டு பிளாஸ்டரிங் பண்றோம் அப்படின்னா அதுக்கான மீனிங் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல இன்னும் நிறைய டெர்மினாலஜிஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மெயினா பிளாஸ்டரிங்கோட ஒரு மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ரஃப் சர்ஃபேஸை ஸ்மூத் சர்ஃபேஸா மாத்துறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மூத் அண்ட் சர்ஃபேஸா இருக்கும்போது தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்போஸ்ட் ஏரியாவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரஃப் சர்ஃபேஸா இருந்துச்சு, அங்கங்க போர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டஸ்ட் எல்லாம் வந்து உள்ள போய் அப்படியே படிஞ்சுட்டே வந்துடும். இதே ஸ்மூத் சர்ஃபேஸ்னா அதுல இருந்துலாம் உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெயின் வாட்டர் மழை பெய்யுது அப்படின்னா உள்ள ஈஸியா பெனிட்ரேட் ஆயிடும் ரஃப் சர்ஃபேஸா இருந்தா. இதே ஸ்மூத் சர்ஃபேஸ்க்கப்போ உங்களுக்கு அப்படியே ஸ்கேட்டர் ஆகி வெளில போயிடும். அண்ட் அது போக நல்ல ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும், பார்க்க ரொம்ப டெக்கரேட்டிவ் லுக் கொடுக்கும். அண்ட் தென் நிறைய ஜெர்ம்ஸ் எதுவும் போய் உள்ள சேராது. ஸோ இந்த மாதிரி நமக்கு பெனிஃபிட்ஸ்லாம் வந்து பிளாஸ்டரிங்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நார்மலா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மார்ட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் லைம் மார்ட்டர், அண்ட் தென் சிமெண்ட் மார்ட்டர். மார்ட்டர்னாலே ஜஸ்ட் அது வித் சாண்ட் வித் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்றது தான், கோர்ஸ் அக்ரிகேட் இருக்காது. எஸ் மேம். அண்ட் தென் லைம் சிமெண்ட் மார்ட்டர். இது எல்லாமே உங்களுக்கு பிளாஸ்டரிங்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அந்த 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 நேரத்துல உள்ள சுச்சுவேஷனை பொறுத்து என்னென்ன பைண்டிங் மெட்டீரியல் நம்மளுக்கு அவைலபிளா இருக்குங்கிறத பொறுத்து, எவ்வளோ டியூரபிளா இருக்கணும், எந்த மாதிரி நமக்கு ஃபினிஷிங் தேவை, அண்ட் தென் சுத்தி உள்ள வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கு, ஓவரால் அந்த சர்ஃபேஸ் எந்த லொகேஷன்ல இருக்கு, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம என்ன மார்ட்டர் யூஸ் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் மார்ட்டர். நெக்ஸ்ட் இதுல உள்ள டெர்மினாலஜிஸ்ன்னு சொன்னோம்ல,
ஸோ அரௌண்ட் ஒரு 17 terminologies இருக்கு. First one, background. Second one, blistering. Third one, cracking. Fourth one, crazing. Fifth one, dadu. Sixth one, dots. Seventh one, dubbing coat. Eighth one, finishing coat. Ninth one, flacking. 10th one, gauging. 11th one, grinding. So grinding term already பார்த்திருப்போம், same தான். 12th one, grounds. 13th one, hacking. 14th one, keys. 15th one, lightens. 16th one, peeling. 17th one, undercoat. Okay, so மொத்தம் இதெல்லாம் 17 terminologies. First one, background. So backgroundங்கிறது நமக்கு first apply பண்ணக்கூடிய first coat of plaster தான் backgroundனு சொல்லுவோம். Then blistering. Blisteringங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பிளாஸ்டர் சர்ஃபேஸ் நமக்கு கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறமா அங்கங்க கொஞ்சம் ஸ்வெல்லிங் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னன்னா நமக்கு வந்து லைம் யூஸ் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் இது வந்து நமக்கு அன்ஸ்லேக்டா ஸ்லேக்கிங் ப்ராசஸ் முழுசா முடியாம அன்ஸ்லேக்டா இருந்துச்சு அப்படின்னா அங்கங்க ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி கிரியேட் ஆகும் அந்த ஃபினிஷ்டு பிளாஸ்டர் சர்ஃபேஸ்ல. அதை தான் வந்து பிளிஸ்டரிங் சொல்லுவோம். அண்ட் தென் கிராக்கிங்கிறது நமக்கு ஸோ அந்த பிளாஸ்டர் சர்ஃபேஸ்ல, அதாவது ஃபுல்லா பிளாஸ்டர் பண்ணி முடிச்ச சர்ஃபேஸ்ல அங்கங்க ஒரு 1 or more ஃபிஷர்ஸ் ஆர் ஹேர் கிராக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி கிராக் ஃபார்ம் ஆயிருக்கிறத தான் கிராக்கிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், கிரேசிங்கிறது நமக்கு ஹேர் கிராக்ஸே ஒரு இர்ரெகுலர் பேட்டர்ன்ல நமக்கு நிறைய அந்த மாதிரி உங்களுக்கு ஓவரால் ஃபினிஷ் சர்ஃபேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிரேசிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேடு. டேடுனா என்ன அப்படின்னா பிளாஸ்டர்டு வாலோட லோவர் பார்ட். ஓகேங்களா? ஸோ என்னன்னா நமக்கு அதோட அந்த லோவர் பார்ட்டுக்கு தான் நமக்கு இன்னும் நிறையவே உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அதை தான் வந்து டேடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், டாட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா பிளாஸ்டர்டு சர்ஃபேஸஸ்ல அங்கங்க குட்டி குட்டி ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டாட்ஸோட சைஸ் நம்ம அதாவது எந்த மாதிரி இதை வந்து டாட்ஸ்ன்னு சொல்லுவோம்னா ஒரு 15 சென்டிமீட்டர் + 15 சென்டிமீட்டர் சைஸ்ல கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 7th ஒன், டப்பிங் கோட். டப்பிங் கோட்டுங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாலிட் பேக்ரவுண்ட் இருக்கு, அதுல வந்து அங்கங்க உள்ள ஹாலோ ஸ்பேசஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டே வரும். ஓகேங்களா? அதாவது ஒரு நம்ம வந்து ஒரு ரூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட மெயின் பாடின்ட்டு ஒரு வால் இருக்கும். அந்த பிளாஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் ஹாலோ ஸ்பேசஸ் இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை ஃபில் பண்றது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டப்பிங் கோட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபினிஷிங் கோட். ஸோ இதுதான் நமக்கு உள்ளதுலேயே பிளாஸ்டரிங்ல ஃபைனல் கோட்டா இருக்கும். ஓகேங்களா? அந்த கோட்க்கு இன்னொரு 2 நேம்ஸ் இருக்கு. செட்டிங் கோட் ஆர் ஸ்கிம்மிங் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் 9th ஒன், ஃபிளேக்கிங். ஃபிளேக்கிங்கிறது என்ன நமக்கு நார்மலாவே தெரியும், உறிஞ்சு வர்றது, அதுதான் ஃபிளேக்கிங் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு அடியில உள்ள பேஸ் கோட்ல உள்ள அதர்ஷன், அந்த பிளாஸ்டரிங் அதர்ஷன் வந்து ப்ராப்பரா இல்லாம அதுக்கு மேல உள்ள கோட் நம்ம போட அப்படி உறிஞ்சி ஃபிளேக்கியா வர்றதுதான் வந்து ஃபிளேக்கிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேஜிங். ஸோ கேஜிங்கிறது நிறைய இன்கிரீடியன்ஸ் ஆஃப் பிளேஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றது. அந்த ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங்கை தான் வந்து கேஜிங் சொல்லுவோம். நமக்கு எவ்வளவு ப்ரொபோர்ஷன் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்றது. நெக்ஸ்ட் 11th ஒன், கிரைனிங். கிரைனிங்கிறது நமக்கு ஓவரால் பிளாஸ்டர் சர்ஃபேஸ் எப்படி அப்பியரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறது. ஓகேங்களா? ஸோ அதாவது பேக்ரவுண்ட்ல உள்ள மாதிரி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறது தான் வந்து கிரைனிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரவுண்ட். கிரவுண்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வுடன் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி நமக்கு
அந்த பேக்ரவுண்டோட ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தட் நமக்கு வந்து பிரைமரி நமக்கு ஓவரால் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் செக்யூர்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வுடன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து கிரவுண்ட்ஸ். அண்ட் தென் ஹேக்கிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு அதாவது பேக்ரவுண்ட்னா என்னது ஃபர்ஸ்ட் கோட் ஆஃப் பிளாஸ்டர் சொல்லுவோம்ல, அதை வந்து ரஃபனிங் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா அப்பதான் நல்ல ஒரு அடுத்து வரக்கூடிய பிளாஸ்டரிங்க்கு நல்ல ஒரு பாண்ட் இருக்கும், அதர்ஷன் இருக்கும், நல்லா போய் கீ மாதிரி ஃபிக்ஸ் ஆயிக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ராசஸை தான் வந்து ஹேக்கிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கீஸ்னா என்ன அப்படின்னா அங்கங்க சம் ஓப்பனிங்ஸ் ஒரு இண்டென்டேஷன் சொல்லுவோம், அதாவது மார்க்ஸ் அப்புறம் கார்கேஷன்ஸ் கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் சர்ஃபேஸ்ல இந்த மாதிரிலாம் இருக்கிறது உங்களுக்கு அந்த பிளாஸ்டர்ல போயிட்டு கொஞ்சம் நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் லைட்டன்ஸ்ங்கிறது அதாவது உங்களுக்கு ஸ்க்ரீன்ல அதாவது ஒரு ஒரு சர்ஃபேஸ்ல எக்ஸஸ் லேயராட்டு உங்களுக்கு தெரிஞ்சு அந்த பிளாஸ்டர் லேயர் பொறுத்த வரைக்கும் கான்கிரீட்டோ இல்லை மாட்டரோ கொஞ்சம் எக்ஸஸா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஒரு அங்கங்க கொஞ்சம் சிமெண்ட் பார்ட்டிகல்ஸா நமக்கு வந்து பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஹார்ஷா கொஞ்சம் தெரியும், வெளியே ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கும். அதுதான் அந்த லேயர் தான் வந்து லைட்டன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பீலிங்கிறது பேக்ரவுண்ட்ல இருந்து அந்த பிளாஸ்டர்ட் ஒர்க்கை ஃபுல்லா பீல் பண்ணி செப்பரேட் பண்ணி எடுக்கிறது பீலிங் சொல்லுவோம். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் அண்டர் கோட்டுங்கிறது ஃபைனலா வரக்கூடிய ஃபினிஷிங் கோட்டுக்கு முன்னாடி உள்ள அந்த கோட்டை. ஓகே, ஸோ அது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவாங்க, அண்டர் கோட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு டெர்மினாலஜிஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? எஸ் மேம். இதுல இன்னும் கொஞ்சம் இருக்கு, நமக்கு பிளாஸ்டிங்ல இன்னும் கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் உள்ள நோட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிங் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. எஸ் மேம். Plastering is the process of எஸ் மேம். covering rough surfaces of wall, எஸ் மேம். column, எஸ் மேம். ceilings. மேம் Ceilings. ஃபீலிங்ஸா? Ceiling. ஓகே, சீலிங்ஸ். எஸ் மேம். எஸ் மேம். And other building components எஸ் மேம். with thin coat of plastic mortar எஸ் மேம். to form a smooth, durable surface. எஸ் மேம். Next point, the coating of plastic material எஸ் மேம். that is mortar, bracket that is mortar, எஸ் மேம். is termed as plaster. Next point, plastering on external exposed surface எஸ் மேம். is known as rendering. எஸ் மேம். Next, objects of plastering. Heading போட்டுக்கோங்க. மேம் அப்ஜெக்ட்ஸா? Objects or objective of plastering. எஸ் மேம். Okay, first point, to protect the external surfaces எஸ் மேம். against penetration of எஸ் மேம். rainwater எஸ் மேம். and other atmospheric agencies. மேம் அதர் அட்மாஸ்பரிக் Agencies. எஸ் மேம். Next point, to give smooth surface எஸ் மேம். in which dust and எஸ் மேம். dirt cannot எஸ் மேம். lodge. 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 எஸ் மேம். Next point, to give decorative effect. எஸ் மேம். Next point, to protect surfaces எஸ் மேம். against vermit. மேம் அகேன்ஸ்ட் Vermit. ஸ்பெல்லிங் மேம்? VE or MITE. அவ்வளவு பார்த்தோம்ல, germs, vomit. அதான். எஸ் மேம். Next point, to conceal. டு கன்சீலர் மேம்? To conceal, TO2.
to Yes, conceive. ma'am. Inferior materials Yes, ma'am. or defective workmanship. Ma'am, defective. Workmanship. Yes, ma'am. Next, types of mortar for plastering. Yes, ma'am. First point, the selection of type of plaster Yes, ma'am. depends upon the following factors. Yes, ma'am. First one, availability of binding materials. Second one, ma'am. durability requirements. Yes, ma'am. Third one, finishing requirements. Yes, ma'am. Fourth one, atmospheric conditions Yes, ma'am. and variations in weather. Yes, ma'am. Fifth one, location of surface Yes, ma'am. within the bracket, that is exposed surface or interior surface. Note பண்ணிக்கோங்க. Ma'am, exposed to surface of interior surface. or interior surface. Inferior surface. Interior உள்ள interior. Inferior. Okay. Yes, ma'am. Next heading மாதிரி போட்டுக்கோங்க. Following types of mortars Yes, ma'am. are commonly used for plastering. இந்த மூணுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. லைம் சிமெண்ட், லைம் வாட்டர், சிமெண்ட் வாட்டர், லைம் சிமெண்ட் வாட்டர் மூணுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. Yes, ma'am. ஓகே. நெக்ஸ்ட் டெர்மினாலஜிஸ் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. Yes, ma'am. First one, background heading போட்டுக்கோங்க. Yes, ma'am. It is the surface Yes, ma'am. to which the first coat of plaster Ma'am, through which, sir? to which Through which? the first coat of plaster Yes, ma'am. is applied. Yes, ma'am. Next, second one, blistering heading போட்டுக்கோங்க. Yes, ma'am. This is the development of Yes, ma'am. local swellings. Ma'am, local. Local, LOCAL, local swellings. Spellings, ma'am. Swelling. Ma'am, spelling, Swelling, SPILLING. swelling, SWELLING. Yes, ma'am. Spelling. Swelling on the finished plastered surface. Finished plaster surface, ma'am. Plastered surface. Yes, ma'am. Due to residual unslaked Yes, ma'am. lime nodules. Lime, NODULES nodules. Yes, ma'am. Okay, next third one, cracking heading போட்டுக்கோங்க. Yes, ma'am. This is the development of Yes, ma'am. one or more fissures. FISSURES. Fissures Yes, ma'am. in the plaster Yes, ma'am. due to movements in the Yes, ma'am. background or surrounding structure. Yes, ma'am. Next, crazing heading போட்டுக்கோங்க. Fourth one. Yes, ma'am. This is the development of Yes, ma'am. hair crack, Ma'am, hair crack. hair crack. Hair crack. Yes, ma'am. Usually in an Usually in a irregular pattern, yes, ma'am. over the finished surface. Yes, ma'am. Next, fifth one, dado heading போட்டுக்கோங்க. Yes, ma'am. First point, this is the lower part of
And this is the lowest lower part of plastered wall, yes, ma'am. comma, where special treatment is Yes, ma'am. given to make it Ma'am, given up. given to make it better resistant. Yes, ma'am. Next 6th one, dots heading போட்டுக்கோங்க. Yes, ma'am. These are smaller projections of Yes, ma'am. plaster, comma, Plaster, ma'am. plaster, comma, Ma'am, புரியல. plaster, Plaster. Yes, ma'am. plaster, comma, Yes, ma'am. laid on Yes, ma'am. background for Yes, ma'am. fixing of screed, etc. Ma'am, fixing of Fixing of screed, SC or EEBS. screeds. Fixing of screeds, etc. etc. Yes, Next ma'am. point, the size of dots may be Yes, ma'am. 15 centimeter cross 15 centimeter. Yes, ma'am. Next 7th one, dubbing code. Yes, ma'am. This is the process of Yes, ma'am. filling up hollow spaces Yes, ma'am. hollow spaces in the solid background, comma, Yes, ma'am. before applying the Yes, ma'am. main body of the plaster. Yes, ma'am. Next, finishing coat. First point, it is the final coat of plaster. Yes, ma'am. Next point, such a coat is also known as Yes, ma'am. setting coat or skimming coat. Skimming, ma'am. SKIMMING. SKIMMING, skimming coat. Yes, ma'am. Next, 9th one, flaking heading போட்டுக்கோங்க. Yes, ma'am. It is the process of Yes, ma'am. scaling away Yes, ma'am. patches of plaster Yes, ma'am. of previous coat, comma, Yes, ma'am. due to lack of Yes, ma'am. adhesion with the undercoat. Yes, ma'am. Next, gauging heading போட்டுக்கோங்க. It is the process of Yes, ma'am. mixing various constituents Yes, ma'am. of plaster. Yes, ma'am. Next, grinding heading போட்டுக்கோங்க. Yes, ma'am. It is the reflection Yes, ma'am. or appearance on the surface of plaster. Appearance on the surface of plaster, comma, Yes, ma'am. of the pattern of joints, Of the pattern of joints, ma'am. Yes, ma'am. or similar patterns
Yes, ma'am. in the background. Yes, ma'am. Next, grounds heading போட்டுக்கோங்க. Yes, These ma'am. are the wooden strips fixed to the background Yes, ma'am. to which primary finishing Yes, ma'am. may be secured. Ma'am, primary finishing May be secured. maybe, yeah, Ah, may be secured. secured. Yes, ma'am. Next, hacking. Yes, ma'am. This is the process of Yes, ma'am. roughening the background, Yes, ma'am. roughening the background to provide suitable bond Yes, ma'am. to which, sorry, roughening the background to provide suitable bond or key for plastering. Yes, ma'am. Next, keys. Yes, ma'am. These are openings Yes, ma'am. or indentations. Ma'am, Indentations. INDEN yes, ma'am. TATION. CA, ma'am. TA TATION. TION Yes, ma'am. or corrugations Yes, ma'am. on the background Yes, ma'am. or surface of undercoat Surface of. Yes, ma'am. to which plaster will form Yes, ma'am. mechanical bond. Yes, ma'am. Next, lightens heading போட்டுக்கோங்க. Yes, ma'am. When freshly laid concrete Yes, ma'am. or mortar Yes, ma'am. is subjected to Yes, ma'am. excessive traveling Ma'am, excessive. a screen. Travelingனா இது கிளாஸ்ல ட்ரவல் தெரியும்ல, நமக்கு கான்கிரீட்டுக்கெல்லாம் வந்து சிமெண்ட் எடுத்து போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. Yes, ma'am. அதுக்கு பேரு தான் ட்ரவல். அதை வச்சு ஸ்மூத்தன் பண்றது வந்து ட்ரவலிங் சொல்லுவோம். அதே மாதிரி அப்படி ஸ்கிரீடிங்னு பார்த்தோமா, ஸ்கிரீடிங் என்னன்னா ஒரு கட்டை மாதிரி வச்சு நமக்கு சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டன் பண்ணுவாங்க, அது ஸ்கிரீடிங். ஓகேங்களா? இது வந்து டு எக்ஸசிவ் ட்ரவலிங், TROWELLING. Yes, ma'am. Excessive traveling. Traveling a screen Yes, ma'am. consisting of Yes, ma'am. thin layer of Yes, ma'am. fine cement particle is formed. Yes, ma'am. Fine cement particles is formed. Note பண்ணிட்டீங்களா? This layer is known as lightens. Yes, ma'am. Peeling. Yes, ma'am. The first, this is the term applied Yes, ma'am. to the dislodgement of Yes, ma'am. plaster work from the background. Yes, ma'am. Next, undercoats. Yes, ma'am. These are the coats of Yes, ma'am. plaster Yes, ma'am. applied under the finishing coat. Yes, ma'am. ஓகே, ஸோ இவ்வளோதான் டெர்மினாலஜிஸ் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் பிளாஸ்டரிங்ல இன்னும் கொஞ்சம் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ பிரேக் அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த லிங்க்ல 12 o'clock ஜாயின் பண்ணிருங்க. இன்னொரு லிங்க் இருக்குல்ல, 12 o'clock போட்டிருக்கா 12th. அது என்னன்னா மேம், அவங்க என்ன செட் பண்றாங்களோ அந்த டைமுக்கு தான் அது ஓப்பன் ஆகுது. ஆமா 12 o'clockனா அதுல ஆக்சுவலா போட்டிருக்கோம் 12 to 1:13 போட்டிருக்கோம். ஓகே ஓகே மேம். ஓகே இன்னைக்குள்ள டேட்ல தான் அந்த லிங்க் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து okay, நாளைக்குள்ள டேட்ல போட்டிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரல.
ஓகே மேம். ஓகே மேம். ஸோ 12 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஒரு சப்போஸ் டிலே ஆச்சுன்னா ஒரு 2 or 3 minutes வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.